டார்மெண்ட்டில் தான் தங்கியிருந்தோம். ஒரு தப்பினா ஒரு ஆளுக்கு வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கீழேருந்து ரூம் பார்த்துருக்காரு தலைவர். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். வயநாடு போகிறோம் இன்றைக்கி டே 2 ஓகேங்களா. டே இது ரோடே இல்லை, இதில் ஃபுல்லாக மண்ணு தான். ஏய் அடிச்சிட்டாரே வீலிங்க, தூக்குங்க தம்பி. கார்னிங் பண்ணுறதுக்கு ஹில்ஸ் தாங்க இஸ் கரெக்டான ஒரு பிளேஸ். மிஸ் பண்ணிட்டோம் காய்ஸ் நம்ம ஸ்குவாடை. இது மாதிரி ஒரு 5 பேர் பைக்கில் போனாங்களா அந்த சைடு. கிளம்பிட்டோம் எல்லாருமே. இந்த டார்மெண்ட்டில் தான் தங்கியிருந்தோம். ஒரு தப்பினா ஒரு ஆளுக்கு வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. டார்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே. நைட்லாம் நல்லா தூங்கணும். எல்லாருமே கிளம்பிட்டு எல்லா பசங்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தோன்னா மார்னிங் 7:24 ஆகுது. வயநாடு கிளம்புற போய் சாப்பிட்டுட்டு அப்படி வந்து வயநாடு கிளம்புறது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயநாடு டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுமா கைஸ்? அவங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு காட்டுறேன் பாருங்கள். வயநாடு இப்போ இருக்க டெஸ்டினேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வயநாடு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 110 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். 120 கிலோமீட்டர் கேஸ். இங்கேருந்து வயநாடு 3 ஹவர் காட்டுறான். எப்படி நம்ம அங்கே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறதுக்கு வந்து ஒரு 8 ஆயிரும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து விளாக் வந்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே ஓகேங்களா. இங்கே இருந்து டார்மெண்ட் ஷேர் தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, காமிச்சோம்ல. அதுலேருந்து வருங்க கீழேருந்து ரூம் பார்த்துருக்காரு தலைவர். வருங்க ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். இதுலேருந்து கீழே இறங்கணும். இதெல்லாம் நைட்டு எப்படி மேலே ஏற்றிட்டு வந்துடுமா? ஐயோ டயர் சரியாக ஸ்கிஃப்ட் ஆகிறோம். அங்கே பாருங்க, மை காடு. தான் டாப்பில் தான் நம்ம வந்து டார்மெண்ட்ரி பார்த்துருந்தோம். ஃபுல்லாகவே வியூ கீழே பாருங்களேன். சரியாக வழுக்குது பின்னாடி பிரேக். கல் அம்மா ஆஃப் ரோடு எப்படி பார்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரூமை. எங்கே ஆனால் ரூம் ஒர்த்து கைஸ். ஒரு டைப்பாக பார்த்தோம். எல்லாருமே கிளம்பிட்டோம் ஃபைனலாக. 400 நீ ஏன் ஃபஸ்ட்டு இப்படி உருட்டிட்டு போனால் நான் எப்படி போகிறது? இதாவது கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பாருங்கள் நல்லா இருக்கா, லைட்டாவது கொஞ்சமாக நல்லாயிருக்கும். இப்போ வரும் பாருங்களேன் அந்த கீழே இறங்கும்போது அந்த ரோடை பார்த்தீங்கன்னா நீங்களே ஐயோ அப்படி இருக்கும். உள்ளே இறங்கும்போது பாருங்களா ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். பார்த்து இறக்க வண்டியை. அவ்வளோதான், நம்மளாம் அசால்ட்டாக இறங்குவோம் பொறுமையாக அப்படியே ஜாலியாக இறங்க வண்டி. போயிரு ஸ்டாப் பண்ணாத வண்டியா. எப்பா அட்டிச்சு இருக்கான். இதில் இறங்கும்போது கூட ஓகே கிஷனா மேலே இறங்க போகிறேங்களேன் அப்படி இருக்கும் இதில். இப்போ கரெக்டாக எங்கே ஒன்றா வயநாடு போகிறோம் இன்றைக்கி டே 2 ஓகேங்களா. டே 1 பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். உங்களை பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. டே 2ல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா வயநாடு போகிறோம் ஓகேங்களா. அந்த இதில் தான் போயிட்டுருக்கோம் பசங்கள்லாம். அரௌண்ட் பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 8 கிட்ட ஆயிடுச்சு ஓகேங்களா. தான் ஊட்டி தான் போயிட்டுருக்கோம். ஊட்டின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா. வயநாடு தான் போயிட்டுருக்குறோம். இங்கே ஒரு ப்ளைஸ் இருக்குதுங்களா, செம்ம ப்ளைஸ் பார்த்திங்களா. வெல்கம் டு நேச்சுரல் ட்ராவல்னு போட்டிருக்கோம். ட்ரையல் சூப்பராக இருக்குது வியூ. இல்லை டாப் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். டைம் ஆயிடுச்சு கேஸ் நம்மளுக்கு வந்து வயநாடு போகிறதுக்கு. ஆல்ரெடி இப்போயே நம்ம வந்து 11 மணிக்கு தான் கிட்டத்தட்ட போகிற மாதிரி டைம் காட்டுது. நான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். 11-11:30 ஆயிரும். அந்த டைமுக்குள்ளே ஆயிரும். சரி மேலே போயிட்டு போகலாங்கன்னு நினைக்கிறேன் கேஸ். இது என்னது பாளையப்பட்டி பகுதி. ஓ மை காட், செம்மையான வியூவாக இருக்கே. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். இது ரோடே இல்லை, இதில் ஃபுல்லாக மண்ணு தான். எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுலாடுங்கயா. ட்ரிஃப்டா ப்ரோ? ஏய் அடிச்சிட்டாரே வீலிங்க, தெரிவிக்கோட பண்ணிருக்கு. ஏய் ப்ரோ படுக்க போட்டு தான் ப்ரோ அடுத்த வேலை. தூக்குங்க தம்பி, தூக்குடா தம்பி. இரு ப்ரோ. பார்த்து ஒன்றும் ஆயிருக்காது இல்லை அடுத்த வாங்க உன்னை காப்பாத்துனே எங்க அண்ணன் கீழே தான். எனக்கு தம்பிக்கு வலிக்காத ப்ரோ, கஷ்டமா இருக்குமா ப்ரோ? இல்ல அப்படிலாம் இல்ல. ஏய் காப்பாற்றணும் தான் அந்த கண்டென்ட்டுகளில். ட்ரெயினில் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் எல்லோரும் போயிட்டாங்க. வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ கரெக்டாக இப்போ திரும்பி வந்து வயநாடு கிளம்பிட்டோம். ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், வீடியோலாம் எடுத்துகிட்டு போகலான்னு இன்னும் அப்படியே எடுத்தாச்சு எல்லாமே.
அப்படியே வந்து கிளம்பிட்டுருக்கோம். பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகிட வேண்டியதாங்க. சரியான இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ரோடு பைக்கில் அதெல்லாம் இப்போ ரொம்ப பார்த்து தான் ஓட்டணும். இந்த இதில் ஆஃப் ரோடில் செம்மையான பிளேஸ். ஆனால் இது உண்மையிலே ஃபுல்லாகவே ஸ்டாண்டு தான், மண்ணு தான். இதில் ஃபுல்லாகவே எல்லாம் ட்ரிஃப்ட்டு பண்ணிட்டு பார்த்தாங்க. இதில் ஃபுல்லாக வீலிங்லாம் அடிச்சுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே வீலிங்கு ட்ரிஃப்ட்டு தான் இதில் ஃபுல்லாகவே பசங்க. ஓ மை காட், வண்டி ஏற மாட்டான்றானே. ஃபைனலாக அப்படியே ஜாயின் ஆகிடுச்சு கைஸ். அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ரைடை. பசங்க முன்னாடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 70 to 80 போனால் தான் பசங்களை எப்படி பிடிக்க முடியும். செம்மையாக இருக்குது ரோடு எல்லாமே, அவ்வளோ நைஸாக போகிறான் ரோடு. இதுக்கே அவங்க வந்து சரியான டைம் ஆக்கிட்டாங்க வீடியோ எடுத்து நம்ம வந்து கிளம்புறதுக்கே. ஓ மை காடு, சைட் கொஞ்சம் நேரத்தை துஷ்டியாக இருப்பேன். ஓவர் ஸ்பீடு, முடிஞ்ச அளவு ஸ்பீடை கம்மி பண்ணி தான் போகணும். மார்னிங் வந்து மணி எத்தனை பார்த்தீங்கன்னா, இதுலேயும் சைக்கிளிங் பண்ணிட்டு போகிறாருப்பா. அதுதான் இதெல்லாம் தர்மவனங்க. இதுலேயும் சைக்கிளிங் பண்ணிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அந்த குளிர்லேயும் காலங்களால். அது ஹீல்ஸில் பசங்க போயிட்டாங்க நினைக்கிறேன் முன்னாடி எல்லோரும். ஆளே காணும் ஒருத்தர் கூட. எங்கிட்ட போகணுன்னு தெரியலையே. ரோடு எந்த ரோடுன்னு தெரில. ஒரே ரோடு தான், இந்த ரோடு தாங்க. நேராக 100 கிலோமீட்டர். இது ஒரே ரோடு தான். பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். அதான் ட்ரெயின் எந்த ரூட்னு எனக்கு தெரியலையா, அது எதில் போயிருப்பாங்கன்னு தெரில பசங்க. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாங்க. அதுக்குள்ளேயுமே ஒரு 2 நிமிஷம் தான் இன்னும், அதுக்குள்ளேயுமே சிட்டாக மறைஞ்சிட்டாங்க. நானும் 60 தான் போகிறேன், அப்பயும் அதில் பிடிக்க முடியலையே. ரோடு நல்லா கார்னரிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ் கைஸ் இது. லெஃப்ட் சைடு கார்னிங் பண்ணும்போது ரைட் சைடு வந்து அவ்வளோவா கார்னிங் பண்ண முடியல. ஆக்சிடென்ட் இருக்க சைடு வந்து கார்னிங் பண்ணுறதுக்கு ஹில்ஸ் தாங்க கரெக்டான ஒரு பிளேஸு உங்களுக்கு. காணமையா ஒருத்தர் கூட வேறு ரூட்டில் போயிட்டாங்களா, அதனால கண்ணில் தெரிஞ்சாவது ஏதாவது ஒரு நிம்மதியோட போனான். ஆனால் ஒருத்தன் கூட கண்ணில் தெரிய மாட்டான்றானே. ஐயோ, மிஸ் பண்ணிட்டோம் காய்ஸ் நம்ம ஸ்குவாடை. ஒருத்தரையும் காணோம் ப்ரோ. இது மாதிரி ஒரு 5 பேர் பைக்கில் போனாங்களா அந்த சைடு? இதில் தான் போனாங்களா? போயிருக்காங்களா கைஸ் பசங்க எல்லாரும்? டேம் கிட்ட நிற்பாங்களோ? அந்த நிற்கிறாங்க. டேமில் தண்ணியே இல்லைண்ணா, வரல. பின்னாடி வந்துருக்கு. என்ன வண்டிடா வேணும்? வண்டி பிடிக்காது, ஒன்லி கார் தான். காரா? காரு அவனுக்கு எதுவுமே வேணாமா. என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்ட ஒன்று முடிக்க வந்து சுற்றி சுற்றி எனக்கு மாட்டி ஆள் மாட்டிட்டு கண்டென்ட் வீசிட்டாங்கயா. ஓட்டுறியாடா தம்பி வண்டியா? அண்ணன் ஓட்டி கூட போகலாம் உனக்கு. இறங்குறியா? யாரும் இந்த வா, அந்த வண்டியில இருக்கேன்பா. வா உனக்கு வேற ஒரு தொடாதான் சொல்கிறேன். அவனு அவனை இறங்குறான் பாடுறா, அவனை இறங்கிட்டான். விஜய் பிரபு கிளம்பலாம். இப்போ தாங்க இங்கே சாப்பிட்டுட்டு மேகி சாப்பிட்டாச்சு. மேகி சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். பசங்களாம் இங்கே நிற்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வயநாடுக்குன்னு ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு நான் போயிட்டு லாக் பண்ணுறேன்.